26/6/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 12ஆம் தேதி. துவாதசி திதி விடியற்காலை 12:32 வரை. விசாக நட்சத்திரம் இரவு 9:40 வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்று மேசராசி நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள், அமோகமான ஒரு நாள். என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மேசராசி பொறுத்தளவு இன்றைக்கு நிலபுலங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றி இன்று தான் நிறைவேறப் போகுது. அதே போல் வாகனங்கள் வாங்கிறதுல பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாங்கலாமா, இல்லை புது வாகனமே வாங்கிடலாமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் உங்கள் மனதில் தோன்றி இன்று அது வெற்றியடையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். பல நாளாக கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா கொடுத்த கடன் திரும்பி வர்றது தான் ஒரு புண்ணியம். இன்றைக்கி நிறைய பேர்த்துட்டு வரதில்லை, கொடுத்தது தான். அதை என்ன சொன்னால் உங்களுக்கு ஒன் வே மாதிரி தான். திரும்பி கடன் வருதுன்னாவே யோகம் தானே. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான நாள்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா, உறவினர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான ஒரு உறவோடு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்றது தான் இன்றைய நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, சிகப்பு. நீங்கள் இன்று வணங்கக்கூடிய தெய்வம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்கினானால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் உன்னதமான ஒரு நாள்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்டல கூரையை பிச்சிட்டு கொட்டுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பணபலத்துலேயும் சரிங்க, உடல் பலத்துலேயும் மனோபலத்துலேயும் இன்று உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். எப்பவுமே மனிதனுக்கு எத்தனை தான் கோடியாக சம்பாதிச்சாலும் மன நிம்மதின்னு ஒன்று இருக்குன்னு பாரு. அது இருந்தால் தான் மனுஷனுடைய வாழ்க்கையே நிறைவடையும். அது இன்றைக்கி உங்களுக்கு மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்றைய உங்களுக்கு ஒரு விதை போடுற மாதிரி தானே. இந்த விதை போட்டால் அது வளர்ச்சி விருட்சமாக வளரணும். அதுதான் இன்றைக்கி ஒரு விதை போடுவீங்க. அந்த விதை நாளைக்கு உங்களுக்கு நல்ல பலனை தரும். அது யாருன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேயும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கிற உறவினருக்கு உதவி பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணி நீங்கள் ஒரு ஊருக்கு ஒரு தலைவன் மாதிரி ஒரு பாராட்டுதல் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நண்பனாக, மற்றவங்களுக்கு ஒரு தந்தையாக, தாயாக விளங்குவீங்க. ரிஷபராசிக்கு பொறுத்தளவு இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா திங்களூர் சென்று சந்திர பகவானை வணங்கி வந்தால் மிகப்பெரிய மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் தான். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம். வாக்கு வன்மை. இன்றைக்கி கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. நீங்கள் கொடுத்த பொருள் திரும்ப கிடைக்கும். தங்கம், வைரம், வைடூரியம் இந்த மாதிரிலாம் ஆசைப்படுவீங்களே தவிர நீங்கள் அணிய மாட்டீங்க. ஆனால் உங்களை தேடி அதெல்லாம் வரும். எப்பவுமே தேடி வர்றது தான் அதிர்ஷ்டம். அது இஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம வேண்டான்னா கூட விடாது. அதனால் ஏழ்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏழ்மையாகவே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு
பணக்கார அந்தஸ்து உருவாகிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்வீர்கள் என்பதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். எல்லோரிடமும் அனுசரித்து போவீங்க. அதுவே இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்றதுக்கான அறிகுறி உங்களுக்கே தெரியும். குடும்பம் மன நிம்மதியோடு இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, ஸ்ரீ வள்ளலார் கோயிலுக்கு சென்று அன்னதானம் கொடுத்தீங்களானால் உங்கள் வாழ்வு இனிமையாக இருக்கும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாராத செய்தி. இதுவரையிலும் வாழ்க்கையிலேயே நீங்கள் சந்திக்காத ஒரு சந்திப்பு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நபரை சந்திப்பீங்க. அந்த சந்திப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. விதி மதி கதின்றான். இந்த 3ம் பலம் பெற்றிருந்தால் தான் வாழ்க்கை சுபமாக இருக்குமா. அந்த 3மே உங்களுக்கு சுபமாக மாறக்கூடிய நாள் இன்று. அற்புதமான சிந்தனை, அனுகூலமான வார்த்தை, அனுசரிப்பான செயல்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தும் ஒன்று தான் மனக்கவலையாக இருக்கும். உடம்பு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குதே, கைகால் வலிக்குது, முதுகு வலி, மூட்டு வலின்ட்டே இருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். சிறந்த மருத்துவரை சந்திக்கக்கூடிய நாள் இன்று. ஏதாவது ஒரு நாள் வரும்ல வாழ்க்கையில், என்னைக்காவது கண்ணு திறக்க மாட்டாரா கடவுள் இந்த உடம்பு வலி எப்படி போக்குன்னு. அது இன்றைக்கி உங்களுக்கு உடல் நிறைவான நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய நாள் இன்று. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மிக மிக அமைதியான ஒரு வாழ்க்கை இன்று உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய ராசி உங்களுக்கு ஒரு அற்புதமான அமோகமான ஒரு நாளாக அமையப் போகிறது. நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்றால், நம்ம இப்படியே இருந்து விடுமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்ருக்குது. நம்ம வாழ்க்கை இதே மாதிரி தான் போகுமா, இல்லை கடவுளை கண் விழிப்பாரா, வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்காரங்களே கேட்குறாங்க வெளிச்சத்தை தேடி. ஏன்னா சூரியனுடைய ராசி. உங்களை வச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க. இனிதான் நீங்கள் வாழ போகிறீங்கன்றது தான் இன்றைய நாள். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். இல்லை வெளிநாட்டுக்காரருடைய தொடர்புகள் ஏற்பட்டு தொழில் முறையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் ஒப்பந்தம் ஏற்படும். வீட்டில் சுபகாரியம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும். பல வழிகளில் உங்களுக்கு இன்றைக்கு பல செல்வாக்கு மிக்கவங்கள், புகழ் பெற்றவங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய நட்பு உங்களுக்கு தேடி வரும். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு புதிய பாதை, வாழ்க்கையிலேயே எனக்கு இன்றைக்கி தாங்க ஒரு புதிய பாதை கிடச்சிருக்குது அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் இன்று ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மரை வழிபட்டால் மன அமைதியும் மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். காரணம் என்னென்னா, கன்னிராசிக்கு அதிபதியாகிய புதன் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கார் இன்றைக்கி. அது சிம்மத்தில் அமர்ந்திருக்கறனால, அவங்க ராசியாதிபதியே நல்லா இருக்கிறனால, இதுவரையிலும் இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கும். இதுவரையிலும் புத்தி கூர்மைன்றதான முக்கியம். அறிவு இருக்கலாம், அதை பயன்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கணும். மனசுக்குள்ளேயே தான் பாடிப்பாங்க, ஆனால் பாட சொன்னால் உளருவாங்க. அது மாதிரி அந்த அதிர்ஷ்டங்கிறது தன்னை தேடி வர்ற மாதிரி இருக்கே தவிர, ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. நமக்கு வரலையன்ற கவலையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வேலை, அறிவுக்கு தகுந்த மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ காளஹஸ்திக்கு சென்று அந்த ராகு கேது பகவானை வழிபட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, இன்று
உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள், ஆரோக்கியமான நாள், அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம் வந்து துலா ராசிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதநேயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மனிதநேயம் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வழங்கப் போகுது. சொல்லுவாங்களே, தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க. அந்த மாதிரி தாய் எப்படி தன்னை வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகனையோ மகளையோ பார்த்து மற்றவங்க சொல்லக்கூடிய நாள் இன்று. இப்படி ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை பெற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாழ்த்து வாங்கக்கூடிய நாள் இன்று. அது தாய் தந்தைக்கு தான் பெருமை சேர்க்கும். எப்போவுமே ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னு சொன்னால் தனக்காக வாழாமல் இன்னொருத்தருக்காகவும் வாழ்கிற ராசி துலா ராசி. மற்றவங்களுக்காக வாழ்கிறத தவிர இன்னொருத்தருக்காகவும் வாழணும். அவதான் மனிதன் தன்மை உள்ள ராசினா துலா ராசி. தராசுக்கு வராத பொருளே கிடையாதுன்றாங்க. அப்போ தராசுக்கு வராத பொருளேன்னு சொன்னால் இந்த நீதி தேவதை அப்படின்றது தராசு. கோர்ட்டுக்கு வராத கேஸே கிடையாதும்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்களா இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கு எல்லாமே அவங்களுக்கு தேடி வரும். அது எது தேவையோ எது தேவையில்லைன்றது அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவங்க எதை செலக்ட் பண்ணுறாங்கன்றத வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சுபமாக இருக்கக்கூடிய நாள் தான் இன்று. அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. அவங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் மனநிறைவு ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலன் மிகவும் அற்புதம், அதிசயம் நிறைந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி. அதிசயம்னு ஏன் சொல்கிறேன்னா, விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செய்தி வரும். எப்பவுமே வராத இடத்துலேருந்து வந்தாவே அது அற்புதம் தானே. பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதுமாரி வந்து இவ்வளோ நாளாக திருமணமே ஆக முடியலையேங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு விடிவு காலம் பிறக்கும். திருமண தடைங்கிறது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதே மாதிரி புத்திர தடை அப்படிங்கிறது மன உளைச்சலை ஏற்படுத்தும். எதெல்லாம் தடை, வருமானம் தடை, அது எல்லாத்துலேயும் தடையாகவே இருந்துட்டு இருந்தாவே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள். அந்த நாளை வந்து நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்வீர்கள் என்றது தான் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நபரின் அறிமுகமும் கிடைக்கும். அந்த அறிமுகம் சும்மா சாதாரணமாக இல்லைங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறவங்களெல்லாம் நம்மளுக்கு உயர்த்தி விட்ருவாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறவங்களுடைய சந்திப்பு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருஞ்சிவப்பு, நீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா சூரியனார் கோயில். ஆடுதுறையில் போய் இல்லை சூரிய நாள் வழிபாடு, இல்லை சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயம் சொல்லி இதை பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கை வந்து மிக உன்னதமான நிலையை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்களா வெற்றி படிக்கட்டாக மாறும். எல்லாமே சொல்லுவாங்க தோல்விதான் வெற்றியின் படிக்கட்டுங்கப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஒவ்வொரு படியும் வெற்றி தான். அதில் தோல்வின்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காமிப்பீங்க. ஏன்னா தனுசு ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த ராசிலையும் ஏதாவது பகை கிரகம் எல்லாம் இருக்கும், நீச்ச கிரகம்லாம். ஆனால் தனுசு ராசியை பொறுத்தளவு அங்கே எந்த கிரகம் பகையும் கிடையாது, நீச்சமும் கிடையாது, உச்சமும் கிடையாது. வாழ்க்கை எதிராளியை தன்னை மாதிரி பாவித்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனச்சாட்சி உள்ளவங்க தனுசு ராசி நேயர்கள். அந்த நேயர்களுக்கு இன்று அவங்க செஞ்ச புண்ணியமெல்லாம் இன்றைக்கி அவங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாத்திலும் வெற்றி ஏற்படும். தொழில் வந்து கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இந்த கூட்டு தொழிலை மட்டும் கொஞ்சம் கைவிட்டுட்டு சுய சிந்தனையாக சுய தொழில் செய்தீங்களானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும். அது ஒரு பெரிய விசேஷம். மரியாதைக்குரிய விருதுகள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். அதிர்ஷ்டகரமான தெய்வம் இது தெரியும், ஆஞ்சநேய பெருமாளும் நரசிம்மரும் சேர்ந்திருக்கக்கூடிய மலை ஏறி நீங்கள் வழிபட்டு ஏறினால் சோளிங்கருக்கு போயிட்டு நீங்கள் நரசிம்மரையும்
ஆஞ்சநேயரை வழிபட்டீங்கன்னா மனநிறைவு ஏற்படும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள், இன்றைய ராசி பலன் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களிடத்தில் எல்லா விதமான திறமைகள் இருந்தும் அதை சரியான முறையில் பயன்படுத்தலையோ அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. எல்லாத்துலேயுமே பயமாக இருந்த ஒரு காலகட்டத்தை போயிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தைரியம், மன நிறைவு, அப்படியே ஒரு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சாதிக்கணுன்ற ஒரு வெறித்தனம் எல்லாத்துக்குமே கிடைக்காதுங்க. மகர ராசிக்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடத்துல நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. என்ன சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. ஒரு உயர்ந்த இடத்த பிடிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த சாதனை, அந்த ஒரு சிந்தனை தான் உங்களை சாதனையாக மாற்றும். அந்த நாள் இந்த நாள். இன்று உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்த கனவுகள் நனவாகும். எதிரிகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். தேவையில்லாத கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி பல ஆங்கிளில் பல சிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டீர்களானால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுடைய நாள், ராசி பலனே உங்களுடைய நாள் தான். ஏன்னா கும்பத்தில் பிறந்துட்டாவே சாதனை பண்ணக்கூடிய ஒரு ராசி. இன்றைக்கு உங்களுக்கு சாதனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா குரு உச்சம் பெற்று இன்றைய நாள் சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்க்கப்பட்டு இன்றைய நாள் உங்களுக்கு வாக்கு மேன்மையும் மனிதத்தன்மையும் மனிதநேயம் உள்ளவருடைய நட்பும் உங்களுக்கு தேடி வரும். ஒரு நாளை கடக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம். இனிமேலும் இன்றைய நாள் உங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். எப்பவுமே கடவுள் எப்பவுமே எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு இன்றைக்கி அஸ்திவாரம் போட்டு கொடுக்குறாரு. நாளைக்கு நீங்கள் உழைப்பை வச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. இன்று நாளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். அதை நன்றாக பயன்படுத்தி கொள்வீர்கள் என்பது உண்மை. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் பார்த்தீங்களா 6, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டாலே போதும், மனநிறைவு உண்டாகும். மீன ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான சந்தேகங்களுக்கு, அற்புதமான சந்தேகமாக, தேவையில்லாத சந்தேகப்படுறது தான் அற்புதன்றது. வீண் சந்தேகத்துக்கு ஒரு விடை தெரியும் இன்றைக்கி. அதில் மனநிறைவு ஏற்பட்டுருவீங்க. தேவையில்லாத குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்களா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கிறது தானே இன்றைக்கி. அது ஒரு பெரிய சந்தோஷமான நாள் தானே இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுறது. அதே மாதிரி பார்த்திங்களா, பண வரவும் தொழில் வரவும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். சொத்து வாங்கிறதுல ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் இன்றைக்கி பிறக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. என்னன்னு தெரியல, உடம்பு செக் பண்ணால் டாக்டர் ஒன்றும் இல்லைன்றாரு, ஆனால் ஏதோ உடம்பு என்னமோ பண்ணுது அப்படின்ட்டு இருப்பீங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குதுன்றது. அது மனப்பிரமை. ஒரே விஷயத்தை 10 தடவை யோசிச்சுட்டு இருந்தபோது மனப்பிரமை ஏற்படுது, சித்த பிரமை மாதிரி. ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உடம்பு நன்றாக இருக்கிறது. மீனராசி, இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் அதிர்ஷ்டகரமான தெய்வத்தை வணங்க வேண்டுமென்றால் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மனநிறைவு உண்டாகும். சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா?
ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.